ஒரு க்யூட்டான சாங்கை கேட்டு முடிச்சுட்டு இந்த ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜேஎம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் மியூசிக் மாஸ்டரான இளையராஜா சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த வருஷத்தில் அடுத்து என்ன பேச போகிறேன்னா, சிட்டுக்குருவி படத்தில் நம்ம ராஜா சார் கம்போஸ் பண்ண என் கண்மணி சாங்கில் ஒரு சிக்கலான விஷயத்த நம்ம ராஜா சார் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு சொன்னல, அண்ட் அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் இல்லையா? வாங்க இந்த சிக்கலான விஷயத்தை பற்றி முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், ஆர்ஜே செந்தில் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் மிர்ச்சி எஃப்எம்ல ஆர்ஜேயாக இருக்கார். ஓகே, புரியுது அவர் இந்த ஷோ கேட்பாரான்னு தெரில, பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணேன். ஸோ அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இளையராஜா சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் வெஸ்டர்ன் மியூசிக்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அண்ட் அதில் டிகிரி வாங்கிச்சிருக்க விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவர் லேர்ன் பண்ண வெஸ்டர்ன் மியூசிக்கை நிறைய சாங்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த வெஸ்டர்ன் மியூசிக்லேயே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா கவுண்டர் பாயிண்ட் கிளாசிக்கல் ஃபார்மேட். அது ஏன்னா இந்த கவுண்டர் பாயிண்ட்டுங்கிறது ஒரு சாங்கில் 2 டியூன் இருக்குமா. இந்த 2 டியூனை நீங்கள் தனித்தனியாக கேட்டிங்கன்னா அது கேட்க ஒரு சாங் மாதிரி இருக்குமா. அந்த 2 டியூனை நீங்கள் சேர்த்து வச்சு கேட்டிங்கன்னா அது கேட்க 3வது சாங் மாதிரி இருக்குமா. சொல்லவே இவ்வளோ கஷ்டமாக இருக்க நம்ம ராஜா சார் எப்படிப்பா இதை ட்ரை பண்ணியிருப்பார்? அப்படி தாங்க எனக்கு தோணுது. இப்போ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாங்குக்கு ரிலீஸ் நம்ம வாலி சாரே கொஞ்சம் கஷ்டப்பட்டாராம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல, பட் இதான் உண்மை இல்லை, பட் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இவ்வளோ சிக்கலான விஷயத்தோட அந்த சாங் வந்திருந்தா கூட நம்ம ராஜா சார் மியூசிக்கில், வாலி சார் ரிலீக்ஸில், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிபி சார் அவர் வாய்ஸில், அண்ட் நெக்ஸ்ட் பி சுஷீலாமா இவங்க வாய்ஸில் அந்த சாங் கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கீங்கன்னா கேட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜேஎம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.